பிரைஸ் பி டு காட். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீரே அவர்கள் பலத்தின் மகிமையாய் இருக்கிறீர். தேவனது சிருஷ்டிப்பாகிய நமக்குள் அநேக விசேஷித்த தன்மைகள் உண்டு. நமக்குள் எத்தனை மேன்மைகள் இருப்பினும் நமக்குள்ளாக இருக்கும் பலத்தினை உணரும் தன்மை ஓர் விசேஷித்த பாக்கியமாகும். பாருங்கள், எலியா எண்ணப்பட்ட மிகப்பெரிய தீர்க்கதரிசி பாகால்களின் தீர்க்கதரிசிகளுக்கு விரோதமாக சவால் விடுத்தான். கர்த்தருடைய அக்கினியை வானத்திலிருந்து கொண்டு வந்து அவர்களை ஜெயித்தான். அப்படிப்பட்டவன் சோர்ந்து போனவனாய் சூறை செடியின் கீழ் படுத்துக்கொண்ட கதையை நாம் அறிவோம். நம்மை சுற்றிலும் நடக்கும் சில சூழ்நிலையை கவனிக்கும் பொழுது அது நமக்குள் இருக்கும் முழு பலத்தையும் நம்மிடத்திலிருந்து எடுத்துவிடக்கூடிய தன்மையுடையதாய் காணப்படுகிறது. ஆயினும் நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்து நமக்குள் இருக்கிறார் என்கின்ற எண்ணம் நம்மை எப்பொழுதும் பலமுள்ளவர்களாகவே வைத்திருக்கும். அத்தகைய பலத்தினை எப்பொழுதும் உணர்கிறவர்களை கர்த்தர் மேலும் மகிமைப்படுத்துவார். அந்த மகிமையில் அவர் அவர்களுக்குள் இருந்து வெளிப்படுவார். ஆம், நம் பலத்தின் மகிமையாய் இருக்கின்ற கர்த்தரை எப்பொழுதும் உணர்ந்து புறப்படுவோம். சோர்வுகளை நீக்கி நம்மை புத்துணர்வாக்கிடுவோம். God bless you abundantly.